ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிளியர் குவார்ட்ஸ் ட்ரீ, மினி ட்ரீ. பைல் நம்பர் 2 this one. Pile number 3 clear quartz tower. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் எஸ் தாராளமா பார்க்கலாம். ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து பேலன்ஸ், பவர். ஓகேவா? பைல் நம்பர் 1 ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ். அதாவது இந்த ஒரு வாரம் வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இன்னர் ரிஃப்ளெக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அவுட் சைட்லுமே ஹாப்பியான ஒரு விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப டல்லாக, ரொம்ப நெகட்டிவாக இருந்தீங்க இந்த ஒரு வாரம் அப்படின்னா நெகட்டிவான ஒரு சூழ்நிலை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப டல்லாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி வரும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ் உங்களை இவ்வளோ நாளாக வந்து குழப்பத்தில் வச்சிருக்கு. ஏன் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கங்கிற கேள்வி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஒரு வாரம் வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற மியூச்சுவல் பர்சன் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து சம் மியூச்சுவல் பர்சன் மூலியமாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வரும், ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்சர். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் வைஸில் வந்துட்டு கொஞ்சம் பிக்கப் இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக வந்து டல்லாக இருந்தீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எஸ் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் அகெயின் மறுபடியும் ஒரு கம்பேக் இருக்கும். எல்லாம் மறுபடியும் வந்துட்டு கரெக்டாக அந்த டைம் படி ஒர்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் அந்த ஒரு வேலை மேலே அதிகமான ஒரு பேஷன் வரும். அண்டு கொஞ்சம் வந்து பிஸியாகவுமே இருக்குன்னு வைங்களேன். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய ஒரு மைண்ட் செட், அதுக்கான ஒரு சூழ்நிலைகளுமே வந்துட்டு ஃபேவர் ஆகும். ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 1 வந்துட்டு கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரேயர்ஸ். ஏன்னா இந்த கொஞ்சம் ஒரு இடப்பட்ட டைமில் நீங்கள் உங்கள் ப்ரேயரை ஸ்ட்ராங் பண்ணல, கொஞ்சம் விட்டுட்டீங்க, பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் இந்த ஒரு டெய்லி கரெக்டான டைமிங்கில் ப்ரே பண்ணுவீங்க, கரெக்டான டைமிங்கில் வந்துட்டு மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ இந்த இடப்பட்ட டைமில் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்க. பட் அகெயின் இந்த ஒரு வாரம்ல இருந்து உங்களோட ப்ரேயர் அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் வந்துட்டு கொண்டு வரணும்.
அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு சம்ஒன் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. மோட்டிவேஷன் இன் த சென்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், இந்த இன்னர் யூனோ 2 விஷயங்க. ஒன்று வந்துட்டு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு வெளியே கொண்டு வருவாங்க. நான் இருக்கேன் உனக்கு துணைக்கு, நீ பயப்படாமல் தைரியமாக எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ண, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒரு பர்சன் டெஃபினெட்லி வருவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி. ஸோ லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அதெல்லாம் வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு பெரிய ஒரு பிக் ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி வந்து உங்கள் ட்ராவல், உங்கள் ஜேர்னி வந்து ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம்ல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதெல்லாம் போட்டு குழப்பிட்டு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருவீங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பிக் கோல். அதுதான் வந்து ஒரு மெயின் டார்கெட்டே இருக்க போகுது. அண்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ப்ரேயரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். என்ன மெசேஜஸ் வருது அந்த டைமில் அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் உங்கள் ஹார்ட் சக்ரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹார்ட் சக்ரா ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட் சக்ராவுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு வாரம். ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இவ்வளோ நாளாக நீங்களே உங்களை வருத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு உங்கள் ஹார்ட் சக்ராவை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் வேண்டான்னுட்டு ஒதுங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க திடீர்னு எங்கேயா இருந்தோ பாசத்தை கொண்டு வருவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை, உங்களோட ப்ரெசன்ஸ் தேவை. ஸோ அந்த ஒரு இதுக்காக வந்துட்டு அந்த ஒரு ஃபேக் ஒரு லவ் கொடுக்கறதுக்கும் இருப்பாங்க. பட் சம்வேர் வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், உங்களோட வேல்யூ என்னங்கிறது வந்து தெரிய வைப்பாங்க. எந்த பர்சன் கூட நீங்கள் க்ளோஸாக இருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கீங்களோ அந்த பர்சன் இப்போ ரிக்ரெட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளவு நாளாக உங்களை ரொம்ப ஒரு கிராண்டடாக எடுத்திருந்துருக்காங்க. என்ன பேசினாலும் திருப்பி வந்துடுவாங்க. அட இவங்க தானேப்பா, எதை சொன்னால் என்னப்பா, மறுபடியும் திருப்பி போய் கூப்பிட்டா வந்துடுவாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணுறவங்க தானே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு இதுக்கும் அவைலபிளாக இல்லாததுனால உங்கள் வேல்யூ புரியுது, இனி வர காலங்கள்லையும் புரியும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும், ஒரு சூழ்நிலைகள் அமையும். அவங்களாவே உங்களை வாலண்டியராக இன்வைட் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி எங்கேயாவது போவீங்க, யார் வீட்டுக்காவது போகிறதுக்கான ஒரு சான்சஸ் ஹையாக தான் இருக்குது. சரி, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு உண்மை தெரியணும், ஒரு விஷயத்துக்கு உண்மை வந்து எனக்கு புரியல அப்படின்னு தெரியணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரம் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஃபார் பைல் நம்பர் 1 வந்து டெசிஷன் மேக்கிங் ஒரு கீயாக இருக்கும்ப்பா. நீங்கள் வந்து அதாவது யார் வீட்டுக்கு போகணும், என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஒரு பிளானிங், இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 ஹை, என்ன சொல்கிறது, ஒரு ஆல் ஆஃப் அ சடன் எடுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு சூழ்நிலை நடக்கும், அந்த டைமில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு பி ப்ரிப்பேர்ட். ஓகேவா? ஸோ டெசிஷன் மேக்கிங்கிறது மேஜரான ஒரு விஷயம். ஹெல்த் இஸ் குட். ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது இந்த ஒரு வாரம். நீங்கள் எஸ்ன்னா எஸ், நோனா நோ, அவ்வளோதான். தட்ஸ் இட். ரிலேஷன்ஷிப்பும் வந்து அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு வாரம். கெரியர் இஸ் குட். ஓகே, ஸோ ஃபார் பைல் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ட்ரூ செல்ஃப் வெளியே கொண்டு வாங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஃபைட்டரா, ஒரு சண்டை போடுற பர்சனா, ரொம்ப செல்ஃபிஷா, ரொம்ப பிடிவாதக்காரங்களா, ஸோ எந்த ஒரு ட்ரூ செல்ஃப் உங்களுக்குள்ளே இருக்குதோ அதை வெளியே கொண்டு வாங்க. இந்த ஒரு வாரம் அதுக்கு வந்து நல்ல நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ
உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, pile number 2. ஸோ pile number 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் நீங்க உங்களுக்கு பவுண்டரிஸ் போடுவீங்க. பவுண்டரிஸ் வந்து உங்க எமோஷன்ஸ்க்கும் சரி உங்களோட அந்த ஃபீலிங்ஸ்க்குமான அந்த ஒரு பவுண்டரிஸா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என்ன ஃபேக் ட்ராமா பண்ணாலும் எதுவுமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஒன்லி ட்ரூ லவ், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். சி, இந்த ஒரு வாரம் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட வேல்யூ என்ன, இது வரைக்கும் வந்து உங்களோட வேல்யூ என்ன, நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன், உங்களோட ஒரு ஒர்த் என்ன, இது தெரியாமையே இருந்த உங்களுக்கு இந்த ஒரு வாரம் அழகா தெரியும். நீங்க உங்களை லோவா நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க, பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. நீங்க ஒரு பீப்புள் பிளீசரா இது வரைக்கும் இருந்திருக்கீங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. நீங்க வந்து ஒரு பீப்புள் பிளீசரா தான் இருந்திருக்கீங்க. பட் அதெல்லாம் மாறி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு பீப்புள் பிளீசரா நடந்துக்கிறாங்க. உங்களோட ஹெல்ப், உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் தெரிய வரும். அது யாரு, என்ன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி திடீர் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு லவ், எங்கிருந்தோ லவ் வரும். யாரோ திடீர்னு லவ் கொடுப்பாங்க. அப்படியே பாசமா பேசுவாங்க, உங்களை ரொம்ப இம்பார்ட்டண்டா வச்சுக்குவாங்க. உங்க வீட்லயுமே சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, திடீர்னு பேசுவாங்க. ஹாப்பி, அப்படியே லவ் பயங்கரமா ஷேர் பண்ணுவாங்க. உங்க அம்மாவோட சண்டை போடுவீங்க, உங்க பேரண்ட்ஸோட ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கர லவ் ஷேரிங். ஸோ லவ் வந்துட்டு நல்லா ரிசீவ் பண்ணுவீங்க. See, and one more thing என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ் நல்லா இருக்குங்க. அதாவது அந்த பவுண்டரிஸ் வந்துட்டு நீங்க அந்த எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு போடுறீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்லோலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு உங்களோட இந்த வீக்னஸே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறப்போகுது. அது இந்த ஒரு வாரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வாரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதெல்லாம் யாரெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ, இவங்கெல்லாம் வந்து நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க சொல்லிட்டு பயந்தீங்களோ, அவங்கள நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. அப்படியே மாறும். ஸ்ட்ராங் டெசிஷன் இந்த ஒரு வாரம் வந்து ஸ்ட்ராங் டெசிஷன் ஒன்று எடுக்கணும். நீங்க முடிவு எடுக்கிறதுல குழப்பி விடுவாங்க. பி கேர்ஃபுல். இப்போ கெரியர் ரிலேட்டடா எடுக்கிறீங்கன்னா அங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு சுத்தி இருக்கவங்க வந்து டெசிஷன், நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதை சுத்தி குழப்பி விட்டுருவாங்க. வீட்டில் அப்படிதான், ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்லை நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அது கரெக்டா, ஒரு இன்விடேஷன் வருதா, அங்க போனா கரெக்டா இருக்குமா, இல்லை இந்த ஒரு டாஸ்க் எடுத்தா கரெக்டா இருக்குமா, உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க. தேர்ட் பர்சன் ஒப்பீனியன் எடுத்துக்காதீங்க. அது ஹர்ட் ஆகாது உங்களுக்கு, பட் அது அன்னெசரியான ஒரு எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்கும். நீங்க கரெக்டா உங்க கோலை நோக்கி உங்க டிராவலிங், உங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு தாட்ஸ்ல இருக்கிறப்போ இதெல்லாம் சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அவங்க சொல்றத செஞ்சா கூட ஹர்ட் ஆக மாட்டீங்க. பட் அது தேவையில்லாத டைவர்ஷன், எனர்ஜி ட்ரைனிங்,
பிசிக்கலியும் சரி, எமோஷனலி, மென்டலி தேவையில்லாத ஒரு விஷயத்த மறுபடியும் மைண்ட்ல ஏத்துற மாதிரி ஆயிடும். வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வாரம் யூ வில் பிகம் லைக் பாப்புலர் பர்சன் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. பாப்புலர் இந்த சென்ஸ் உங்களுக்கு உங்களோட சரௌண்டிங்ஸ்க்கு மத்தியில உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களோட ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, 1 hour 2 hours கூட ஃபோன்ல பேசுவாங்க. ஸோ சம்வேர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனா நீங்க மாறுவீங்க. ஆக்சுவலி ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்டர் வேர்ல்டுல கிடையாது, உங்களோட இன்னர் வேர்ல்டுல தான் நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்பயுமே பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங் பர்சனா நின்னுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் அப்படியே வந்து மாறிடும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கொண்டு வரலாம். இன்னைக்கு உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்லாததுக்கு ரீசன் நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்ல. யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் எமோஷனலி. ஸோ இனி அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த மாற்றங்கள் பார்ப்பீங்க. இந்த வாரம்ல இருந்தே பார்ப்பீங்க. எதுலெல்லாம் கன்ஃபியூஷன் இவ்வளோ நாளா இருந்தீங்களோ அதுல தெளிவு வருது. பீப்புள் ரிலேட்டடா உங்களை சுத்தி நீங்க எந்தெந்த பீப்புளோட ஹேண்டில் பண்றீங்க, எந்தெந்த பீப்புளோட பேசுறீங்க, உங்க வாழ்க்கையில இருக்காங்க, அந்த சம்பந்தப்பட்ட பீப்புள் ரிலேட்டடா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் தெளிவு கிடைச்சிருது. நோனா நோ சொல்லிடுவீங்க இந்த ஒரு வாரம். எஸ்னா எஸ், அவ்வளவுதான். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. கோவப்படுறியா இல்ல சேட் ஆகுறீங்களா, எப்படி வேணாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், பிடிக்கலன்னா நான் செய்யவே மாட்டேன். இந்த ஆட்டிடியூட் ஆக்சுவலி வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா நோன்னே சொல்லுவீங்க. உங்க க்ளோஸ் டு 1K நோ சொல்லுவீங்க இந்த ஒரு வாரம். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 வந்து என் லைஃப் இன்னும் மாறலன்னு கேக்குறீங்க, பட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சே. உங்க லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸ்ல இருந்து தான் பெரிய சேஞ்சஸ் வரும். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு பெருசா மாறிடாது. இந்த வாரம் நோட் பண்ணுங்க. இட்ஸ் குட் வீக் ஃபார் பைல் நம்பர் 2. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மோர் தேன் கெரியர், ஐ திங்க் இந்த எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இனி எந்த சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையவே கிடையாது. இட் இஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ ஹீலிங் நடக்குது. அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு சப்போர்ட், ஒரு லவ், ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. கேன் யூ சீ இந்த ஒரு க்ளோ பார்க்க முடியுது. உங்களோட 7 சக்ராஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி பாட்டம் 4 ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரேயர்ஸ் மட்டும் இது பண்ணாதீங்க. மூன் ப்ரேயர், சன் ப்ரேயர் மட்டும் விட்டுறாதீங்க. பிகாஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பைல் நம்பர் 2 வந்து ப்ரேயர் பண்றீங்க, பட் ஆனால் சும்மா பண்ணணும்னு பண்றீங்க, கனெக்ட் ஆகல. இன்னும் நீங்க டிவைனோட கனெக்ட் ஆகல. ஸோ அகெயின் ஒரு கம்பேக் கொடுங்க. ஓகே, அகெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரேயர்ஸை டெய்லியும். ஓகே, பைல் நம்பர் 2 இட் இஸ் குட். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவும் இருப்பீங்க. ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க டிராவல் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும். ஸோ டிராவலிங் வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஹீலிங்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிராவலிங் போயிட்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒரு அது தமிழ் புத்தாண்டு ஆல்சோ, ரைட்? ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க லைஃபை. இந்த ஒரு வாரம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா 100% பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு முடிவு எடுக்கணும்னா எடுக்கலாம் தாராளமாக. ஓகே, ஸோ இந்த வாரம் சம்திங் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யுங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலைகளுமே வந்து அமையும். அண்ட் மைண்ட் செட் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம்.
Pile number 3. Okay. See, pile number 3. உங்களுக்கு pile number 3க்கு ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப வருஷமான ஒரு ஒரு ட்ராமா, ஒரு பெயின் இருக்கு. உங்களுக்குள்ள ஆக்சுவலி ஒரு டார்க்னஸ் இருக்கு. அது வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா. அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ். ஒரு சின்ன விஷயம், யாராவது உங்களை ஒரு மாதிரி நார்மலா ஒரு மாதிரி பார்த்தா கூட ஒரு 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 ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்த்தாலும் பேசினாலுமே டக்குன்னு நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்குவீங்க. எதுக்கு அப்படி பேசுறாங்க, ஏன் அந்த மாதிரி பாக்குறாங்க, ஏன் அப்படி வந்து ரூடா நடந்துக்கிறாங்க. அந்த ஒரு பர்சனோட ஒரிஜினாலிட்டியே வந்துட்டு ரூடு தான். பட் ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ட்ரீம் டீப் பர்சனல் கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் தான் பைல் நம்பர் 3. உங்க லைஃப்ல இப்போ உங்களோட பாஸ்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்குதான்னா இருக்காது. ஹாப்பி மூமெண்ட்ஸா அதை நான் எப்போ கொண்டாடுனேன்னு எனக்கே தெரியாது. நான் என்னைக்கு ஹாப்பியா இருந்தேன்னு எனக்கே தெரியல. அப்படியே சொல்லுவீங்க. பாஸ்ட திரும்பி பார்த்தா ஒன்லி சேட் மெமரி. ஸ்கூல் டைம்ல நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்போ நடந்த விஷயங்கள், ஸ்கூல் டைம்ல நடந்த விஷயங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த எப்பயோ என்னைக்கோ நடந்த விஷயங்கள் அப்படியே அழகா கிளியரா வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்து பிளே ஆகும். ஸோ பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் ஸ்டோர்ட் ஆகியிருக்கு. இன்சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூர் டோட்டலி வந்துட்டு நெகட்டிவ், டோட்டல் டார்க்னஸ். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவில் உங்களால நிலையா நிற்க முடியாததுக்கு ரீசன் அதுதான். பிகாஸ் அவுட் சைட்ல வந்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்க, பாசிட்டிவ், பட் இன்சைட் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பர்சன்ஸ் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கலாம், ஒரு சப்போர்ட், யார்கிட்டயாவது பேசினா ஒரு தெளிவு இருக்கும்னா பேசலாம். யூ கேன் ஹாவ் அ கான்டாக்ட் வித் ஹீலர்கிட்டயுமே வந்துட்டு நீங்க ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட என்ன ஒரு இஷ்யூஸ் நீங்க இன்டர்னலி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடா வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. யூ கேன் கோ ஃபார் செஷன்ஸ். சைக்காலஜிக்கலி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து டவுனா போயிட்டு இருக்கீங்கன்னாலும் அதுலயுமே நீங்க வந்துட்டு ஒரு செல்ஃபா கூட நிறைய ரீடிங்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் படிங்க. புக் ரீடிங் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு கம்யூனிகேஷன், அதாவது நீங்க மனசை விட்டு உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன் இன் த சென்ஸ் எக்ஸ்பிரஷன் நான் சொல்லுவேன். ரொம்ப வருஷமா என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, உங்க ஆசைகளை சொல்லுங்க. பீப்புள் கேட்பாங்க இந்த ஒரு வீக். ஆனா அது யார்கிட்ட சொல்றீங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ கெரியர் ரிலேட்டடான ஒரு நியூ ஐடியாஸ், நியூ டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா வந்து வேற ஜாப் போகணும், வேற ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாம், வேற ஒரு பிளானிங் இருக்கு கெரியர் ரிலேட்டடானா, எஸ் இந்த ஒரு வாரம் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க, நல்லா இருக்கு. அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டினியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, 2 டேஸ்க்கு அப்புறம் மாறிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு பிளான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் வந்து அது விஷயமா இறங்குங்க, கண்டிப்பா வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட பேஷன் அண்ட் எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வேணுமோ அது ரிலேட்டடா பிடிவாதமா நின்றுங்க. இதுதான் என் கோல், எனக்கு இதுதான் ஆகணும். ஃபேஷன் டிசைனிங்கா எனக்கு ஃபேஷன் டிசைனராக தான் ஆகணும், நான் ஒரு புட்டிக் ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பேஷன் இருக்கோ அது ரிலேட்டடா பிடிவாதமா இருங்க, அது ரிலேட்டடா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் உங்களோட பேஷன் ஒரு நல்ல ஒரு கோல் கொடுக்கும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பண்ணணும். கனெக்ட் மோர் வித் யூனிவர்ஸ். ஓகேங்களா? யூனிவர்ஸோட வந்து நீங்க கனெக்ட் பண்றப்போ நீங்க ரொம்ப ரூல்ஸ் போட வேண்டாம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கேஷுவலா கனெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப பேர் வந்துட்டு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணுங்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ரொம்ப அது எப்படி செய்யணும், என்ன ஃபார்மேட், ஜஸ்ட் நார்மலா கேஷுவலா கனெக்ட் ஆகுங்க. யூ கேன் ஹாவ் மூன் ப்ரேயர்ஸ், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க.
அண்ட் இன்டர்னலி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் மெனி வேஸ் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு. அண்ட் ஒரு லவ் ப்ரப்போசல் சம்மானுக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் தாட் இருக்குது. ஸோ அது யார் என்னங்கிறதும் வரும். அவங்க பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க திருப்பி வந்து பேசுறதுக்கும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அண்ட் ஒரு ஷாப்பிங் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷாப்பிங் வந்துட்டு உங்களுக்காக பண்ணுவீங்க, உங்களோட இன்னர் ஹாப்பினஸ்க்காக பண்ணுவீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ணுற ஒரு பிடிக்கும், ஜேர்னல் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா இண்டோர் கேம்ஸ் சின்னதாக வச்சுட்டு விளையாடுறது பிடிக்கும். ஸோ உங்களோட இன்னர் சைல்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷாப்பிங், உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவீங்க. ஸோ நோ ரிக்ரெட். இந்த ஒரு வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ல நோ ரிக்ரெட், அவ்வளோதான். நல்லா இருக்கு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாசிபிள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு வாரம். ஹெல்த் இஸ் குட். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் வந்து ஒரு சில பேர் இப்போ டயட்ல இருக்கலாம், ஃபாஸ்டிங் கூட நீங்க இருக்கலாம். ஸோ ஹெல்த் இஸ் குட். எக்ஸசைஸ், ஃபிட்னஸ், யோகா டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லிட்டில் பிட் டைவர்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் வந்து நல்லா இருக்கு, கெரியர் ரிலேட்டடாக பிளான் பண்ணுறீங்க, கரெக்டாக செய்கிறீங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூஸும் வரும், அதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் உங்களோட இன்னர் சைல்டு ஆல்சோ இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும். ஒரு மைண்ட் அண்ட் எமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டைவர்ஷன் முக்கியம். பிகாஸ் 24/7 வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி போயிடும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் கொஞ்ச நேரம் கேளுங்க. ஒரு ஈவினிங் டைம்ஸ் இல்லைன்னா நைட்டு கொஞ்ச நேரம் ஒரு மியூசிக் கேளுங்க. அண்ட் கோ அண்ட் கெட் அ ஃப்ரெஷ் ஏர். அண்ட் வாக்கிங், அப்படியே வாக்கிங் போறீங்கன்னா மியூசிக் கேட்டுகிட்டே போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஷோஸ், ஏதாவது ஒன்று மூவிஸ், ஏதாவது ஒன்று பாருங்க. ஸோ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஆல்தோ நீங்கள் வந்து ஒர்க்கில் ரொம்ப கண்டினியூவாக பண்ணுறீங்கன்னாலும் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா புது டாஸ்க் வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரமே புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யற மாதிரி இருக்கும் கெரியரில். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு பிரேக், அதாவது ஒரு மென்டல் பிரேக் கொடுக்கணும். ஒரு ரிலாக்ஸேஷன் மென்டலி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த புது டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுல வந்து டிலே பண்ணிடுவீங்க. பிகாஸ் ஒரு டூ மச் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ராவலிங் வாய்ப்பு இருந்தால் கிளம்பிடுங்க. ஜஸ்ட் கோ ஃபார் ட்ராவல். நேச்சர் ரிலேட்டட் பிளேசஸ்க்கு போங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர், அந்த ஒரு பிளேசஸோட கனெக்ட் ஆகுங்க. அண்ட் தென் கம் பேக். ஒரு பிரேக், ஒரு லிட்டில் பிட் சின்ன பிரேக் கொடுத்து பாருங்களேன். அண்ட் தென் when you come back and again நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஒரு வாரம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் திஸ் வீக் இஸ் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் சின்ன விஷயங்களில் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எனிதிங் எது வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் வாங்கி சாப்பிடலாம், ஒரு ஹோட்டல் போகலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணலாம், ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், எனிதிங். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த ஒரு வாரம் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃபார் பைல் நம்பர் 3 it is very good. Energy is super good. So that's all for pile number 3. Thank you.